சில விஷயத்துல சில சொதப்பலும் நடந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாம நிறைய விஷயம் நீங்களும் பர்சனலா நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நீங்க எதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஒரு லைக் ஹெசிடேஷனும் இல்லாம ஓப்பனா ஃப்ரீயா அதை ஒரு அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் ரைட்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மைக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாஸ் பண்ணுவோம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படியே கொடுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் ஓப்பனாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது அடுத்த வாட்டி ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சார் பண்ணுறேன்? நான் அட்மின்ரா. கீழே இருந்தாலும் இப்படி போவோம். அப்படியே பேசிட்டு ஓகே ப்ரோ. எனக்கு ஃபீட்பேக் ஹலோ கேட்குதா ப்ரோ? எனக்கு எதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக்னு ஒன்றும் இல்லை. ஃபுட்டு ஒன்று மாறினது கேட்குதா? ஆமாம் ப்ரோ. அப்படியே ஆக்சுவலாக வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ரைடில் நம்ம இன்ட்ரடக்ஷனும் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ உங்கள் பேர் உங்களோட இன்ட்ரடக்ஷனையும் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பண்ண வேண்டியது, பட் மிஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. ஹலோ நான் ஷரண். அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம். என் பேர் ஷரண். ஸோ நான் இது என்னோட 3rd ரைட். நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொன்னது என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக்னு ஒன்றும் இல்லை. இந்த ரைடும் எனக்கு ஒன்றும் நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லை. ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு அது அட்ஜஸ்டபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக நான் சொல்ல மாட்டேன். மற்றபடி ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் காந்தூர் கூட முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. அது அவ்வளோதான் வருது மைக்கு. எவ்வளோ எல்லாம் யூடியூப் லிங்க்ல பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பி ஏன்டா இப்படி Vishnu from Namathalathai, currently living in Bangalore. So Bangalore ride out first time. கொஞ்சம் மைக் பக்கத்துல வைங்க. Kind of a very long journey. Most of the thing very I'm very satisfied with this ride. என்ன ஒரே விஷயம்னா இந்த குரூப்ஸ்லாம் வந்து நிறையா 2 பேர் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புள்ஸ்லாம் 2 பேரும் வந்துட்டு குரூப் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் கிளப். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அவங்க பேசுகிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் they are adhering to the strict rules and they are keeping up the good work. ஸோ இன்னும் நான் வந்து ஒரு சின்ன சஜஷன் பண்ணணும்னா பெட்டர் வந்து யாராவது ஃபர்ஸ்ட் ரைட் வராங்கன்னா அவங்க டேரெக்டாக மெயின் குரூப்பில் ஆட் பண்ணாமல் ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ரைட் முடிச்சதுக்கப்புறம் தே வில் ஆக்சுவலாக வந்து they will familiarize with the strict rules of our clubs. After that we can add them into the main group so that we can avoid this kind of misinterpretation like extrovert people and all. And இன்னொரு சஜஷன் சொல்லலாம், பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஒரு நம்ம ஜாலியான கிளப்புக்கு இது தேவையில்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிளப்பில் அப்படின்னா, சம் மெம்பர்ஸ் ஆர் நாட் வில் ஆல்ரெடி கிளப்பில் இருக்காங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் 1 இயர்க்கு மேலே யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க வி கேன் ரிமூவ் இட். ஸோ வி கான்ட் ஆக்சுவலி வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஃபவுண்டேஷன் அது இட் வில் கிரியேட் அ பர்டன் ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் சஜஷனாக நான் சொல்கிறேன். அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. உனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. எனக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. டெய்லியில் வந்துகிட்டு இருக்கேன். ஊரில் என் பேர் ராஜா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரைட் இந்த குரூப்போட. எனக்கு ரைட் வைஸ் எல்லாமே ஓகே தான். அண்ட் ஆஸ் ஐ செட் லைக் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் நிறைய பேர் அது வந்து இதுவானாங்க. அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே. மற்ற எல்லாமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. Actually, என்னோட நேம் வினோதினி. ஐஷு. Actually, ஐஷு. சாரிங்க, பேரை மறந்துட்டாங்க. என்னோட நேம் ஐஷு. வினோதினின்னு சொன்னீங்க. எங்க ஃபீட்பேக். இந்த ரைட் வந்து எனக்கு செகண்ட் ரைடு.
அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு அட்வைஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு அட்மின் வந்து இந்து வந்து ரைடுக்கு ஒரு 1 டே முன்னாடி ப்ரிப்பேரா யாருக்குமே கால் பண்ண எனக்கு பண்ண கிடையாது, மத்தவங்களுக்கு பண்ணிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இந்த தொண்டை கம்புது இல்ல இல்ல சோ எனக்கு அவங்க கால் பண்ண கிடையாது, இன்டிமேட் எதுவுமே கிடையாது, மெசேஜ் இல்ல. இந்த ரைடுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சோ பண்ணல. இன்னொன்னு வந்து என்னதுன்னா மத்தபடி ரைடு எல்லாமே ஓகே தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி நீங்க போட்டிருந்த மெனு வந்து தோசை அண்ட் பொங்கல் இட்லி சம்திங் போட்டிருந்தீங்க, ஆனா வந்தது பூரி மட்டும்தான். அப்புறம் வந்துட்டு மத்தபடி எதுவும் இல்ல, ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. தேங்க்யூ. எனக்கு இது 4th ரைடு தானே. நான் ரொம்ப வருஷமா இந்த Hey கிளப்ல guys, இருக்கேன். நான் அஸ்வினி. இது எனக்கு 4th ரைடு இந்த கிளப்போட. மோர் லைக் ஃபர்ஸ்ட் ரைட்லயே நாங்க எல்லாம் ஃபேமிலியா ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ரைட்ல மட்டும் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரைடு வந்திருக்கவங்க கொஞ்சம் வந்துட்டு அந்த எதனா சொல்றாங்க, இப்போ ஒரு லீட் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணி போய் ப்ரோ இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம், ஏன் சஜஷன்ஸ் இஸ் ஓகே, பட் ஆல்ரெடி முன்னாடி ஹெட்டும் டெய்லும் ஒரு கோஆர்டினேஷன்ல இருப்பாங்க, அவங்க மெசேஜஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நாம வந்துட்டு இடையில எடுக்க வேணாம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சூப்பர். தேங்க்யூ அட்மின் கார்ட், தேங்க்யூ ஃபீமேல் அட்மின் இந்து. தேங்க்யூ சொல்லு. ஹாய், நான் சுப்ரியா, சென்னையில இருந்து வந்திருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரைட். ஆக்சுவலா சொல்ல போனா ட்ரிப் நிறைய போயிருக்கேன், ஆனா பைக் ரைடு இந்த மாதிரி பைக்கர்ஸோட இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரௌடை ஹேண்டில் பண்ணி கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபுட் வந்து மோஸ்டா ஹில் ஸ்டேஷன்ல ஓகேவா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஹில்ஸ் போயிருக்கும் போது ஃபுட் ரொம்ப ஒஸ்டா இருக்கும், மேகி அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் தான். இவ்வளோ இது பேருக்கு சமைக்கணும் போது அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. பிரேக்ஃபாஸ்ட் கூட டிலே ஆனது நம்ம டிலேடா வந்ததுனால அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த மொமெண்ட்லயும் நமக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் பெட்டர், நல்லாவே தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சீங்க. Hi, I'm Kumaran from Chennai. கிளப்போட செகண்ட் ரைடு எனக்கு. ஆக்சுவலி எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான், கூலிங் பேர் கிடைக்கல. அது ஒன்று பக்கத்துல ஆக்சுவலி நெகட்டிவ் ஃபீட்பேக்னு பார்த்தா கூலிங் பேர் கிடைக்கல, அது ஒன்று மட்டும் தான். வேற வந்துட்டு கிளப்பை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபுட்டு வந்துட்டு நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக பேச்சுலராக இருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டை விட இது நல்லா தான் இருந்தது. எடிட்டிங்ல போட்டுக்கலாம். இல்ல ஆக்சுவலி நான் இந்த என்டையர் டீமுக்கும் சேர்ந்து ஒரே ஆள் பேசணும், டைம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஃபீட்பேக் தான். எல்லாருமே பேசணுமா? ஓகே ஓகே. என்னோட பேர் சத்யநாராயணன், சென்னையில இருந்து வரேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் வித் ராயல் ராமனாஸ். பரத் மூலியமா எனக்கு இந்த குரூப் நல்லா தெரியும். நான் லாஸ்ட் டைம் என்னால் ஜாயின் பண்ண முடியல. ரைட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரூம்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னா, மார்னிங் வந்தோடனே ரொம்ப நேரம் வெயிட்டிங் பீரியட் இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் வந்தவங்க அலோகேட் பண்ணியாச்சு, ரெண்டாவது ரெசார்ட்ல அலோகேட் பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆனாங்கன்னா கூட கேட்கல. ஏன்னா நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டோம், 3 நாளுக்கு தான் நாங்கள் ரூம்குள்ளேயே போனோம். ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க செக் அவுட்டே பண்ணல. ஸோ செக் அவுட் பண்ணாதனால நாங்கள் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம் 3:30 மணி வரையும். ஸோ ஃபுல் டே ஸ்லீப் போயிடுச்சு. காலையில் எத்தனை மணிக்கு ரைட் ஆரம்பிச்சோம்? 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 8.5 மணி நேரம் திருச்சிக்கு மட்டுமே ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி உள்ள வரும்போது ரூம்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங் இட் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இது இவ்வளோ சாதாரண டாஸ்க் கிடையாது, நல்லாவே பண்ணிருந்தீங்க. பட் அந்த ஆன் டைம், அது அந்த டிஃபனும் ஆன் டைம் வராமல் இருந்தது, இதுவும் தான் ப்ராப்ளமாக இருந்தது. நம்பர் 2, இப்போ ரைடிங் நம்ம வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹில்ல வரும்போது ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேர் பண்ணாங்க. பட் வெல் அண்ட் குட். ரிட்டர்னில் யாரும் அது பண்ணலை, நல்லா டீசெண்டாக ட்ரைவ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ரிட்டர்ன் ட்ரைவ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா கொண்டு வந்தாங்க. நம்பர் 3, ஹெட்டும் டெய்லும் வரும்போது ஹெட்ல யாரு நம்மளை லீட் பண்றானே தெரியல. ஏன்னா ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒருத்தர் உள்ள கிராஸ் பண்றாரு. அவர் அட்மின், அவர் எதுக்காக போறாருன்னு தெரியல. கடைசியில முன்னாடி யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க முன்னாடியே இல்ல. இப்போ நான் முன்னாடி போறேன்னா சத்யா முன்னாடி போறாரு, நான் இவரை ஃபாலோ பண்ணி நான் வரணும்னு ஒருத்தங்க பண்ணலாம். சடனா டக்குன்னு மாறிட்டே இருக்கும்போது தான் இப்போ இங்க மிஸ் ஆச்சு.
இப்போ இது unnecessary. இது 3. நம்பர் 4, எல்லாமே நல்லா இருக்கும்போது when everything goes good, அவங்களோட வீட்டுக்கு போகிற டைமும் ஆன் டைம் இருக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு வீக் டே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு 1008 கமிட்மெண்ட்டு, அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஒரு ஃபேமிலி கூட நம்ம டைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 11-11:30 வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் பிளான் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஹாய், என் பேர் ஜெயசூர்யா. இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் தான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ரைட் ஸ்டார்ட் ஆனது தானே, இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லலை, நான் சஜஷன் தான் சொல்லுவேன். அகாமடேஷன் தான், ஒரு பேக்கப் அகாமடேஷன் வச்சுருக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம கையில் அது இல்லை, அகாமடேஷன் வந்து அவங்க ரெசார்ட்டோட கையில் தான் இருக்குது. தே சேஞ்ச் இட். ஸோ ஒரு பேக்கப் பிளான் வச்சுருந்தா அந்த ஒரு 2 to 3 years நம்ம அங்கே டேபிளே உட்காந்து நம்ம நிறைய பேர் தூங்கணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் இந்த லஞ்ச் அண்ட் டின்னருக்கு கோஆர்டினேஷன் இன்னும் ஃபுல் டீம் டைம் கொஞ்சம் வரலைங்க இருக்குது. ஸோ அது ப்ராப்ளமாக இருந்துச்சு. மிச்சப்படி சத்யா நான் சொன்னது எல்லாமே அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹாய் ப்ரோ, என் பேர் மதியழகன். நானும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். எனக்கும் ஃபஸ்ட் டைம் இது ரைடு. ஹலோ கேட்குதா? ஸோ என் பேர் மதியழகன். நான் கோயம்புத்தூர் ரைடருக்குள்ளே தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, சின்ன இருந்துச்சு. அது சத்யா ப்ரோவே சொல்லிட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ். மதியழகன் ஃப்ரம் கோயம்புத்தூர், சேம் ஃபீட்பேக். ஹலோ, என் பேர் வெங்கட். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஃபீட்பேக்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. நைஸ் ரைட். என் பேர் சைலேஷ். ஸோ நானும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். சத்யா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க இந்த ராயல் ராயல்ஸ் கிளப்புக்கு. ஸோ ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து வந்த டீமுக்கு இன்னொரு ரிசார்ட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு போகிற ரூட் வந்துட்டு ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப டீடியஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வாக்கபிளும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தா இன்னி கொஞ்சம் நல்லா வந்து அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாய் ஆல், பேர் சிவா. நான் பெங்களூர் டீம்லேருந்து வரேன். எல்லாம் நல்லதாக இருக்குது. எனக்கு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவும் இல்லை. ஒன்று மட்டும், நம்ம அந்த அங்கேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் ரைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நைட் பிளான் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்ஸ். எக்ஸ்ட்ரீம் வெதரில் மார்னிங் அவ்வளோ சீராக இருக்கும்போது லாங் டிரைவ் பிளான் பண்ணியிருக்கேன்னா அதை ஸ்பிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் திருவாரூர். ஆக்சுவலி நான் குரூப் ரைட் நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம ரைடில் நான் வந்து ஃபுட்டு அது மிஸ்டேக் சொல்ல முடியாது, அது நம்ம சைடு கிடையாது. ஸோ அதை நான் ஒதுக்கி வச்சுறேன். பட் என்னென்னா, ஒரு டைல் ஒரு ஹெட் பத்தாது. நம்ம டீம் ஸ்பிளிட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. நீங்கள் இது ஃபஸ்ட் ரைடு தான், நீங்கள் பிஃபோர் ரைடில் அப்படி பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் ஒரு டீம் பத்தாது. ஹெட் அண்ட் டைலில் மட்டும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க இருந்திருந்தா டெஸ்டினேஷன் பாயிண்ட் நம்ம போட்டிருந்தோம்னா அவங்க எல்லாரும் வச்சுட்டு வந்திருக்க போகிறாங்க. இல்லை, இப்போ சின்ன மிஸ்டேக் தான், இது பெரிய மிஸ்டேக் இல்லை. பட் இதுவுமே இல்லாமல் இருக்கலாம். தென் கேப்டனோட அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை நம்ம ஒபே பண்ணணும். மார்னிங் 4 AM சொன்னாங்க ரைடுக்கு. இதில் எத்தனை பேர், அதாவது நான் சொல்கிறது உடுமலைப்பேட்டையில், இதில் எத்தனை பேர் 4 AM ரெடி ஆனீங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் ரூமில் இருந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நான் அந்த 4 AM இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணப்போ 7 AM ஆச்சு. அவ்வளோ நேரம் ரிலாக்ஸாக தான் இருந்தோம். பட் அதை அந்த 4 AM நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு திங்கிங். அந்த டைம் பிளான் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் அது இன்னொன்று அவரோட என்ன சொல்கிறாரோ அதை நம்ம மதிச்சிருந்துருக்கணும். நான் பண்ணல, அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இதை நான் வந்து ஒருத்தரில் யாரையும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ 8 மணிக்கு எல்லோரும் வந்து சாப்பிட்றவாங்க அப்படின்னா நம்ம 8 மணிக்கு வரணும். ஏன்னா ஒரு 50 பேர் நம்ம கொண்டு போகிறோன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு வண்டி ஒரு சின்ன இக்னிஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த 10 பேர், இப்போ டீம் ஸ்பிளிட் பண்ண சொன்னோம், அந்த 10 பேர் மட்டும் நின்னா போதும். மீத 40 பேர் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டா போதும். அந்த ஒரு டீம் மட்டும் ஹெட்டை தாண்டி போக போகிறதில்ல, டெய்லில் தாண்டி வர போகிறது, டெய்லில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறது, ஹெட்டு முன்னாடி போக போகிறது. ஸோ டீம் ஸ்பிளிட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும். ரைடில் நிறைய அட்ரினலின் கிடச்சிதானே எனக்கு. ஸோ இப்போ வரும்போது கூட 2-3 பேர்ட்ட சொன்னேன், ரைடை நல்லா என்ஜாய் பண்ணேன். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான், வேறு என்ன சொல்கிறது தட்ஸ் இட். ஹலோ, என் பேர் பரத். நான் வந்து ராயல் ராவணாஸோட இது என்னோட செகண்ட் ரைடு. ஃபர்ஸ்ட்டு ஏற்காடு வந்தோம், அதுக்கப்புறம் இந்த ரைடுக்கு வந்திருக்கேன். எப்பயும் இது சேம் சத்யா சொன்னது தான். ரிட்டர்ன் பிளானிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப பெரிய கடியாக இருக்குது ரிட்டர்ன் போகிறப்போ. ஏன்னா நிறைய பேர் புது ரைடர்ஸாக வராங்க. ஸோ அவங்களையும் நம்ம கூப்பிட்டு போகிறப்ப அவங்களையும் நம்ம பார்த்து கரெக்டாக கூப்பிட்டு போகணும். ரொம்ப நைட்டில் ரொம்ப நேரம் அவங்க ட்ரைவ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே இதுவாகிடும். ஸோ அதனால
அதை ராயல் ரவுண்டர்ஸ் டீம் ரொம்ப இதை மட்டும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அதனால் அதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரி ரிட்டர்னுக்கும் பிளான். நீங்கள் ஸ்டார்டிங் பிளான் கரெக்டாக பண்ணுறீங்க, அதே பிளான் ரிட்டர்னுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த இப்போ தலப்பா கட்டியோட உங்கள் பிளான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போவோம் அப்படின்ற பிளான் உங்களோட லிஸ்ட்லேயே வரல, அதை சேர்த்து கவர் பண்ணுங்கள். அது மட்டும்தான் ஒன்று. இன்னொன்று இப்போ பார்த்ததுலேருந்து சொல்கிறது, இப்போ டோட்டலாக இப்போ ஒரு 50 பைக் போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு லீடை வச்சு நம்மளால் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 20-20 ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு லீடு வச்சா அந்த 20 பேருக்கு ஒருத்தர் லீடு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம், ஒரு டைல் எடுத்துக்கலாம். அவங்க அவங்கள கைட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த குரூப்பாக போனாவது அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியுதுன்னா பார்க்கலாம் ஃபீஸிபிலிட்டி. ஏன்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணுறப்போ பெட்டராக இருக்கும் எல்லாருக்கும் கம்யூனிகேஷனுக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்ற அதர் தேன் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் ஜித்தேஷ். நான் பெங்களூர்லேருந்து வரேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. அஸ்வின் மூலியமாக தான் இந்த கிளப்புக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபார் ஸோ குட். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு ஓவரால் இன் மை லைஃப். அதனால நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய நெட்வொர்க் பண்ணேன், நிறைய பேர் கூட பேசினேன். இட் வாஸ் ஸோ குட். ஹியர் அண்ட் தேர் மிஸ்டேக்ஸ் நடக்கும், அது இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட். பட் ஸோ ஃபார் ஸோ குட். ஹாப்பி ரைடிங். தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் ஹியர். ஹாய் ஆல், என் பேர் பாபு. இந்த கிளப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடு. நாங்கள் சேலம்ல 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். டேரெக்டாக இங்கே வந்தப்போ எங்களுக்கு ஃப்ரெஷ் அப், ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடைக்கல. அதை தவிர மற்றபடி வேறு எந்த ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் டோட்டலி ஆசம். Hello, this is Mukesh from Salem. So, Royal Round first ride எனக்கு இதுதான். So, experience riding ways okay good, but timing மட்டும் கொஞ்சம் ஏதோ lag ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு from starting onwards. That's it. Thank you. Hi all, this is Karthik. நான் சேலத்துலேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலி நரேஷ் ப்ரோ கரெக்டாக எங்களை கைட் பண்ணி கொண்டு வந்தார். நாங்கள் இங்கே ரீச் ஆன வாட்டி மட்டும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ண டைம் கிடைக்கல, அப்படியே நாங்கள் மூவ் ஆகிட்டோம். ஸோ மற்றபடி இந்த ரைடிங் நிஜமாலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அகைன் கண்டிப்பாக நான் வருவேன்னு நான் நினைக்கிறேன். ஃபுட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க, மற்றபடி அவர் சொன்ன ஃபீட்பேக் தான் எல்லாமே. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சேம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட் அப்படிங்கிறதுனால யார் அட்மின், யார் கோஆர்டினேட் பண்ணுறா அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு சேரலை. ஓகேங்களா, அந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிருப்போமோ அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹாய், என் பேர் கிஷோர். நான் ஊட்டிலேருந்து வரேன். கோயம்புத்தூர் டீம் கூட ஜாயின் பண்ணி தான் வந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. முன்னாடி இந்த மாதிரி ரைடும் போனதில்லை. நல்ல ரைடு தான், பட் ஆனால் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஹாய், என் பேர் விவேக். ஊட்டிலேருந்து வரேன். இது நான் 2வது ரைடு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹாய் ஆல், என் பேர் வீரா. நான் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு குரூப் ரைடு ஆகிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே சோலோ ரைட் தான். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் டிசைட் பண்ணி கிளம்புறது தான். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் இந்த ரைடில். முன்னாடி ஆக்சுவலாக பைக்ஸ் எல்லாமே சரி பண்ணணுன்ட்டு, பட் சோலோ ரைடாக இருக்கும்போது விட்டு பார்த்துக்கலான்னு கிளம்பிடுறேன். பட் ஐ சஃபர்ட் அ லாட் ஆன் தோஸ் ரைட்ஸ். நோ ஃபீட்பேக்ஸ் ப்ரோ. இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வரதே இட்ஸ் யூ கைஸ் ஆர் பிக் டு ஆர்கனைஸ் திஸ். அண்ட் ups and downs இருக்கும், but we can rectify that. That's it. And it's always good. ஹாய் ப்ரோ, நான் விக்னேஸ்வரன். சென்னையிலேருந்து வரேன். ஸோ எல்லாமே ஓகே, பட் டைமிங் மட்டும்தான். ஸோ இப்போ எனக்கு மண்டே மார்னிங் நான் லாகின் பண்ணோம். இப்போ கேட்குறப்ப மதியானம் ஆகிடும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி ரைடு வாஸ் குட். அப்புறம் கான்வாய் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, பட் ஓகே. நான் கான்வாயில் முன்ன போயிருக்கேன், அதனால பரவாயில்ல, போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் போக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். நீ சீக்கிரமாக போனோன்னே என் தலைவன் கூட ப்ரோ வீட்டுக்கு. ஹாய் ஆல், என் பேர் விவேக் கோபாலகிருஷ்ணன். ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்கேன். 4 years ஆச்சு ரைட் பண்ணி. முன்னாடி டீம் இருந்துச்சு, இப்போது நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ குரூப் ரைட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்களா, அது ஒன்று மட்டும்தான்.
மற்றபடி இவ்வளோ மெம்பர்ஸை வச்சு கொண்டு போகிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு எல்லோரும் கொஞ்சம் எல்லோரும் அவ்வளோதான். ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க, முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஹலோ ஹலோ எவரிபடி இஸ் லிசனிங். ப்ரோ ஐ அம் சரண். ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஃபீட்பேக்னு பார்த்தா நோ ப்ரோ, இட் வாஸ் குட். சீரியஸ்லி சொல்றேன், இவ்வளோ பேரை வச்சு ஒரு அட்மின் இவ்வளோ கூல ஹேண்டில் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நாங்க நிறைய ரைட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஈவன் தோ இந்த ரைடு வந்து பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது, என்ன வேணால் நடக்கலாம். பட் ரைட் வாஸ் குட் அண்ட் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, பட் அது எல்லாமே டாலரேட்டபிள் தான். அண்டு முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃபீமேல் ரைடர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வண்டி ஓட்டினாங்க. எக்ஸ்பெக்ட் அவங்கள தவிர மிச்சம் எல்லாரும் அதனாலதான் சொன்னேன் எல்லாரும் அப்போ புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ப்ரோ கை தட்டுங்க ப்ரோ, எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா பேசிருக்கேன். Hi. Hi all, this is Vahid here. I am from Chennai. So this is my first ride to this club. So நிறைய rides பண்ணியிருக்கேன், more than 3 to 4 group rides பண்ணியிருக்கேன். But with this huge quantity number packs of people, it is a very well organized ride தான் சொல்லுவேன் நான். First of all, huge congratulations and very well managed by the whole admin team. அதான் சொல்லணும். admin team, Chennai team, எல்லா டீமும் it was very good. அண்ட் ஒன் ஃபீட்பேக் நான் சொல்லணும்னா வந்து இப்போ ஒரு டீம்ல நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்து நியூ பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு கேளுங்க. யார் ஆட் பண்ணாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லைன்னா பிஃபோர் இட் செல்ஃப் வில் கிவ் தம் சம் ட்ரைனிங் அண்ட் மேக் ஷுர் தட் தே கம் அலாங் வித் அஸ். தட் இஸ் த மெயின் திங். ஏன்னா ஐ ஹவ் சீன் மெனி நியூ பீப்புள் ஹியர், கோஆர்டினேஷனே இல்லை சொல்ல போனால். ஸோ கொஞ்சம் லைக் கோஆர்டினேஷனே சுத்தமாக இல்லை. ஸோ அந்த கோஆர்டினேஷனை பில்டப் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அதுக்குள்ளே இங்கே ரீச் ஆகிட்டோம் நாங்கள். புரியுதுங்களா? அதுதான், நத்திங் எல்ஸ். வெரி வெல் மேனேஜ். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ரெசார்ட்ஸும் அதே மாதிரி நல்லா ரெசார்ட்ஸ் மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ண ரெசார்ட்ஸ். வெரி குட், தேங்க்யூ. Yeah, hi. Hi everyone. This is Abil here from Bangalore. So mine it is third ride with Royal Ramanas. So this ride I feel like there are more number of people. So I think this is my first ride with many people, like more than I think 70. One suggestion is so if you are planning any like it's a common suggestion, not about this ride. It's a common suggestion. Like if you are planning any place near Karnataka, inside Karnataka and all, so can we keep only for Bangalore or like that is not possible, right? Because if there is a delay from Tamil Nadu people or some Chennai side, so it will affect all the plan. Like it can be anything. It can happen like due to rain or due to some road issues. So it will be delay for all the all the riders. So last time I think it didn't happen, but yeah. So I'm just suggesting if it's because it will be long for Chennai people also to reach any places in Karnataka or any. So I'm not sure, like just a suggestion. Yeah. Yeah. அதுக்கேற்ற மாதிரி டைமிங் பிளான் பண்ணுங்க. ஒரே family. Yeah. Okay. Yeah. Okay. Fine. Yeah. And this ride, yeah, I feel everyone coordinated very well. So I think admins, big thanks to admin selecting the resort. And I think food was not that great, but yeah, again it depends. We cannot predict that how they prepare the food. So that is okay. So and apart from, I think most of them are showing hand signals. So that was a good improvement from our team. So and also and while coming we had some misjudgment, I think, to which way to go. So we were just standing on the bridge and we were not sure, like at least one person if someone had stood there and guided. So we didn't know that. So I think there was some miscommunication. So apart from that, I think everything else is well organized. Yeah. So thank you. ஹாய், என் பேர் கார்த்திக், சென்னையிலேருந்து வரேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு.
ஃபுட்டு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு மற்றபடி இதமா எல்லாமே பேசுறாரு. என்ன கத்தி கேட்கல சத்தமா பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ப்ரோ நீங்க தான் எவ்வளவு சைலண்டா பேசுறீங்களா? அட சத்தமா பேசுங்க ப்ரோ. சென்னையிலேருந்து வரேன். இதான் ஃபர்ஸ்ட் ரைடு. ஃபுட்டு மட்டும் தான் சொதப்பிடுச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்ல நைஸ் ஃபீட்பேக். Hello, myself Lakshmi Narayana from Bangalore. Normally, all was good. I go for solo rides. This is my first group ride, and it's a nice experience with all the new people from different locations, and everything is fine, managed by admin. Only the thing is the timing. It's missing with the timing and missing few places which we planned, so only that one. So once everyone coordinate correctly, so we can cover all the places and reach on time. So that is my only one suggestion. Yeah, that's it. ஸ்பெஷல் மென்ஷன்லாம் இல்லையாங்களா? என்னுடைய பேர் அருள்குமரன். நான் ஈரோட்லேருந்து வரேன். இது என்னுடைய முதல் ரைடுங்கிறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் இது வரைக்கும் யார் கூட வெளியில் போனதில்லை. நான் தனியாக சோலோவாக தான் போயிட்டு இருந்தேன். இப்படி குரூப்பாக போகிறது எனக்கு ஃபஸ்ட் டைமு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு நட்பு வட்டாரமாக நிறைய பேர்த்தோட பேசினேன். ஏன்னா அதிகமாக யார் கூட நான் பேசினதும் இல்லை. இப்போ வந்து தான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தோடய பேசியிருக்கேன். சிலர் அவங்களாவும் பேசினாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி ஃபுட்டு ஓகே. என்ன ஆனால் கொஞ்சம் டிலே ஆனது மட்டும்தான் ப்ராப்ளம். ரூமும் அதே போல் டிலே ஆச்சு. ஏன்னா 1 மணி ரேஞ்சுக்கு தான் ரூம் கொடுத்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் டிலே. மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. Hi, my name is Akshay. I'm from Bangalore. I'm riding with Royal Ravenous for the first time. I have gone few rides with my friends back in Bangalore and Karnataka itself. So the thing it is, handling 80-90 people together, it's not an easy task. Whatever Karthik has done, Ashwin has done, it's really commendable. So the work they did is absolutely good, and even the other admins whoever handled us was too good. The only negative is the food, which even you can't predict on that. So that's why I leave it over there. And the other thing is schedule. We are not fixed to a certain schedule over here, because we need to answer everyone at home also, because we don't have any network here. Already it's been 1 hour here. We have to call or update them on this. So I think that would be a big thing, having schedule on your time. Maybe 1 or 2 or half an hour, maybe before and after it can go on, but sticking to the time would make it a much better place, I think, because others should reach someone. You have to reach for Bangalore and Chennai. It takes around 10 hours at least to reach over there. So that is the main thing. We'll stick to the schedule. Hi. Newton here. Since everybody has told everything, there is nothing big to tell. Only thing is, scheduling should be more precise, and we are wasting time everywhere wherever we stop. That should be cut down. So what we are stopping for, we should finish it fast and we should keep moving on. So we can save time and we can go to different places, kind of thing. And the main thing is scheduling should be precise. Okay. And even one more thing, this badge, if you would have given it in the beginning, we can wear it and roam everywhere. Now at the end you are giving, that is, we are going home now. Hi, myself Chetan from Bangalore. This is my first ride actually, going the group like this. So handling by the admins and all, it was fine. I am satisfied with. The only thing I considered was food. Food anyhow you can't also predict. That is fine, but taste was not good, bro. Means I left it like in a plate only. So yeah, it can be managed from next time. Other than that, nothing is there. And we are taking so much long breaks that have to be cut down, and we can move around the place. We can move around the. We can cover some more places. That is better. Other than this, nothing. No negative speed. It was good, bro. Nothing. This is my first ride. I'm experiencing this. Hi everyone. Myself Prasad. So my feedback would be everything is fine. Managing a large group of people is
very nice. And then only one thing I would like to say is scheduling and the plan need to be updated frequently. So that's the only thing which was missed, and we should take care of the time that we are leaving back to our own place. So that is still little bit not able to digest we can say, because we have a lot of plans, work plans also is there. If suppose these things would be like happening, we should be like informed earlier. So that was missed, I think. Bro, if it's get late means Thank you. When you schedule the plans, right, you mention one thing because it can be late means my name is Harikrishnan from Bangalore. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடு இருந்து குரூப் ரைடு நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. நான் குரூப் ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை எனக்கு. எப்படின்னு சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட் ரைடுன்றதால எனக்கு எதுவும் தெரில. பட் ஃபுட்டு நெகட்டிவ் இருந்துச்சு. பட் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதுனா ட்ரிப்பு போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுட்டு. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஒரு குட்டி மென்ஷன் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு இவர் நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறோம், சென்னை போகிறோம், லாங் போகிறோம். அதனால வந்து டைமிங்ஸு இது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ப்ரோ ஒரு குட்டி மென்ஷன். சாரி இல்லை திரும்ப சொல்கிறேன், தப்பானிச்சுக்காதீங்க. நான் குட்டி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஹரி ஃப்ரம் சென்னை அண்ட் லியோ செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தவங்க கீழே விடும்போது சரி டக்குன்னு அந்த டைலில் வந்து லியோ பண்ண ஹெல்ப்பு அதை நிஜமாக பாராட்ட வேண்டியது. அண்ட் சென்னையில் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது அவர் வண்டி பிரேக் ஆகி விழுந்தது, அவங்க எடுத்துகிட்டு போய் அதை ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. தட்ஸ் ஆல் ரியலி அ குட் ஃபேமிலி ஃபீலிங். இங்கே அங்கேன்னு ஒரு சில விஷயம் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டா போதும். ஆனால் இந்த நிஜமாலே இந்த ஃபேமிலி ரைட் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ஆஃப் ரோட் ரைடுக்கும் நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் அடுத்த டனல்லாம் நிற்காம கொஞ்சம் எல்லா ஊருக்கு வழி நல்லபடியாக சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி bro. What they said, everything is same. ப்ரோ யாராவது மிஸ் ஆயிருக்கீங்களா? ப்ரோ அவர் தான் அந்த ஒளிஞ்சிருக்க பாருங்க. மிஸ் ஆயிட்டாரு. ஹலோ மைக் டெஸ்டிங் செக் செக். ப்ரோ கொஞ்சம் சைலண்ட் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. गाइस கொஞ்சம் எல்லாம் உட்காரலாம், அமைதியா இருக்கலாம். My name is Arun Kumar from Coimbatore. என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு இது. எல்லாமே எனக்கு ஓகே தான். நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இதில் யார் அட்மின் யார் என்ன கதைன்னு எதுவும் தெரியல. அது மட்டும்தான், பாக்கியெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சது ஒருத்தவங்க தான், சிவான் ப்ரோ மட்டும் தான் தெரியும், பட் யாருமே தெரியாது. ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். வேற எதுவும் இவர் தெரியும், இவர் ஜூம்ல பார்த்தேன் நான். சென்னை டீம்ல வந்து இன்ட்ரோ பக்காவா இருந்துச்சு. மார்னிங் வந்த உடனே எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீஜனல் இன்ட்ரோ கொடுத்துட்டோம், எல்லா டீமையும் மிக்ஸ் பண்ணி. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தெரியாது. ஹரி வந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல அது வந்து டைம் சொல்லுவாங்க. நம்ம இந்து தனிங்கடா டிராவல் பண்ணி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நடக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் தான். சாரி ப்ரோ, தெரியாத. ப்ரோ இங்க யாராவது பேசணுமா? யாராவது மிஸ் ஆயிட்டீங்களா? ஹரி ப்ரோ மிஸ் ஆயிட்டீங்களா? இவ்வளவு பெருசா ப்ரோ. சரி ப்ரோ ஒரு நிமிஷம். இது மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலா லைக் எப்பவுமே லைக் ஃபீட்பேக்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஆக்சுவலா. ஸோ ஃபுட்டு விஷயம்